சிறிய பெண்ணின் பெரிய விசுவாசம். பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் மழை தொடர்ந்து வராத காரணத்தால் மக்களும் உயிரினங்களும் மிக கஷ்டப்பட்டு வந்தார்கள். குடிப்பதற்கும் தண்ணீர் கிடைப்பது மிக கஷ்டமாகிவிட்டது. அப்போது அந்த தேசத்தின் ஒரு நகரத்தின் சர்ச் பாஸ்டர் சண்டே காலை ஆராதனை வேளையில் இப்படியாக அறிவிப்பு கொடுத்தார். இன்று மாலை நாம் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து மழை வர பண்ணும்படியாக ஊக்கமாக கர்த்தரிடம் மன்றாட போகிறோம். எல்லோரும் பங்கு பெற வேண்டும். மாலையான போது சபை மக்கள் சர்ச்சில் கூடி வர ஆரம்பித்தார்கள். ஒரு 6 வயது நிரம்பின பெண் பிள்ளை ஒரு கொடை எடுத்துக்கொண்டாள். அவள் தகப்பன், ஏன் கொடை எடுக்கின்றாய்? வெயில் கடந்து போனது என்று சொன்னார். அதற்கு அந்த சிறுமி, அப்பா, காலை ஆராதனையிலே பாஸ்டர் நாம் எல்லோரும் ஏசப்பாவிடம் மழை அனுப்ப ஜெபிக்க போகிறோம் என்றாரே. நம் தேவன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றவர் தானே. நம் எல்லோருடைய ஜெபத்தை கேட்டு நிச்சயம் மழை வர பண்ணுவார். நாம் திரும்பி வரும்போது மழையில் நனைந்து விடுவோம். எனவே தான் கொடை எடுத்துள்ளேன் என்று சொன்னாள். அந்த தகப்பனுக்கு தன்னுடைய மகளுக்கு இருக்கும் பெரிய விசுவாசத்தை கவனித்து சந்தோஷப்பட்டார். அதே சமயம் அவருக்கு அவ்விதமாக விசுவாசம் இல்லாமல் போனதற்கு வருத்தப்பட்டார். பிரியமானவரே, நமக்கு விழிப்பு கொடுக்கும் சம்பவமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடம் கடுகு விதை அளவு விசுவாசத்தை எதிர்பார்க்கின்றார். மத்தேயு 17:20. கடுகு சிறியது தான், ஆனால் ஜீவனுள்ளது மற்றும் வளர்ச்சி உபயோகம் கொண்டுள்ளது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் இருக்கிறவர் என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறார். யோவான் 11:40. பிரியமானவரே, தொடர்ந்து நாம் விசுவாசம் நிறைந்த கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாய் இருப்போம். அவருக்கே துதி, கனம், மகிமை எப்பொழுதும் உண்டாகும். ஆமென்.